character, knowledge, confidence. SRK Higher Secondary School, Karikalambakkam. I love my school, SRK. Best of the best is SRK. Bright future means SRK. Quality education, SRK. Knowledge forever, last forever. Faithful friends to see the portion. Lovely teachers and promisers. What's the culture we will start? I love my school, SRK. Best of the best is SRK. Bright future means SRK. Quality education, SRK. Admission is going on from pre-KG to 12th standard. Group A1A, Maths, Physics, Chemistry, Biology. Group A1B, Physics, Chemistry, Computer Science and Biology. Group A2, Maths, Physics, Chemistry and Computer Science. Group A3, Accountancy, Economics, Commerce and Computer Application. SRK Higher Secondary School, 45/7, Dilliyanur Main Road, Karikalambakkam, Puducherry 7. குட் ஆஃப்டர்நூன் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி பர்த் கண்ட்ரோல் மெத்தட் பற்றி தான் ஃபுல்லாக கிளியராக பார்க்க போகிறோம். அதில் நம்ம ஏற்கனவே ஜஸ்ட்டு சிம்பிளாக சொல்லியிருக்கிறது அதில் டெம்பரரி அண்டு பெர்மனெண்ட் அப்படின்னு தான். இந்த டெம்பரரி பெர்மனெண்ட்டில் நடக்க போகிற டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பர்த் கண்ட்ரோல் மெத்தடு தான் நம்ம இன்றைக்கி கிளாஸில் பார்க்க போகிறோம். வாங்க கிளாஸுக்கு போகலாம். ஓகே, நான் ஏற்கனவே சொன்னது தான் டெம்பரரி அண்டு பெர்மனெண்ட்னு பர்த் கண்ட்ரோலில் 2 டைப் இருக்குது. அதில் நேச்சுரல், கெமிக்கல், மெக்கானிக்கல், ஹார்மோனல் பேரியர் இது எல்லாமே வந்து டெம்பரரி பர்த் கண்ட்ரோல் மெத்தட் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த டெம்பரரி பர்த் கண்ட்ரோல் மெத்தடை ஃபஸ்ட்டு பார்க்கலாம் வாங்க. இதில் என்னென்ன சொல்லியிருக்காங்க? நேச்சுரல், கெமிக்கல், மெக்கானிக்கல், ஹார்மோனல் பேரியர். சரி வாங்க. நேச்சுரல் இஸ் த யூஸ்டு டு ப்ரிவெண்ட் மீட்டிங் ஆஃப் ஸ்பெர்ம் வித் த ஓவம். அப்போ நேச்சுரல் மெத்தட் அப்படின்னாலே அது தானாகவே நடக்கிறது. ஓகேவா? அப்போ அதில் நம்ம ஃபஸ்ட்டு என்னவே பண்ண தேவையில்லை. ஸ்பெர்மும் ஓவமும் மீட் பண்ணுறதையே ஃபஸ்ட்டு ஸ்டாப் பண்ணணும், பாதுகாக்கணும், ப்ரிவெண்ட் பண்ணணும். தட் மீன்ஸ் நடக்க விடாமல் பண்ணணும். தட் இஸ் ரிதம் மெத்தட், சேஃப் பீரியட், குவாய்டஸ் இன்டரப்டஸ், கண்டினியூவஸ் அப்ஸ்டிடன்ஸ் அண்டு லாக்டேஷனல் அனிமோரியா. இந்த மாதிரி பல விதத்தில் இந்த நேச்சுரல் மெத்தடை வந்து பண்ணலாம். சரிவா? ஃபஸ்ட்டு ஒன் பாரு. Periodic abstinence or rhythm method. இதில் என்னென்னா ovulation occur at about the 14th day. நம்ம எல்லாருக்குமே தெரியும் ovulation வந்து எப்போ நடக்கும், அதாவது 14 menstrual cycle நடந்து முடிஞ்ச 14வது நாள் தான் என்னன்னு நம்ம படித்தோம், ovulation அப்படின்னு சொன்னோம் இல்லையா? அப்போ ovulation 14th day நடக்குது அப்படின்னு பார்த்தோன்னா ovum survives for about 2 days. நம்ம அந்த டைமில் தான் ovulation டைமில் தான் ஓவரியிலிருந்து ஓவம் வெளியே வரும் அப்படின்னு தெரியும். ஓவமுக்கு எத்தனை நாள் உயிரோடு இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 2 days தான். ஓகேவா? ஆனால் ஸ்பெர்மால 72 hours, தட் மீன்ஸ் ஒரு 3 or 4 days வரைக்கும் அதால் உயிரோடு இருக்க முடியும். அப்போ ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் ட்ராக்டில் இருக்கிற ஓவமை வந்து ஒன்று சேர விடாமல் பண்ணுறது. காய்டஸ் இஸ் டு பி அவாய்டட் டியூரிங் திஸ் டைம். அப்போ இந்த டைமில் காய்டஸ் வந்து அவாய்ட் பண்ணுறோம் அப்படின்னா இந்த டைமில் அப்போ என்ன நடக்காது, பர்த் கண்ட்ரோல் ஆனது நடந்துடும். ஓகேவா? அப்போ ஓவியூலேஷன் டைமில் தட் மீன்ஸ் 14th டேயில் குவாய்டஸை நம்ம அவாய்ட் பண்ணுறோம் அப்படின்னா பர்த் கண்ட்ரோல் ஹாஸ் டேக்ஸ் பிளேஸ் நேச்சுரலி. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கண்டினியூவஸ் ஆப்ஸ்டினன்ஸ். அது என்ன கண்டினியூவஸ் ஆப்ஸ்டினன்ஸ்? சிம்பிளஸ்ட் அண்ட் மோஸ்ட் ரிலையபிள் வே டு அவாய்ட் ப்ரெக்னன்சி இஸ் நாட் டு ஹாவ் எ குவாய்டஸ் ஃபார் எ டிஃபைன்டு பீரியட் தட் ஃபெசிலிட்டேட் கான்செப்ஷன். இதுவும் வந்து ஒரு டைப் ஆஃப் பர்த் கண்ட்ரோல் தான். அதுவும் ரிலையபிள் வே, அதாவது கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு சொல்கிற மோஸ்ட் ரிலையபிள் வே. எது நடக்கக்கூடாது அப்படின்றதுக்காக அவாய்ட் ப்ரெக்னன்சி நடக்கக்கூடாதுன்றதுக்காக நாட் டு ஹாவ் எ குவாய்டஸ். இதில் குவாய்டஸ் வரைக்கும் போகணும்லாம் கிடையாது. ஃபார் எ டிஃபைன்டு பீரியட் தட் ஃபெசிலிட்டேட் த கன்செப்ஷன். நெக்ஸ்ட் பாரு, குவாய்டஸ் இன்டரப்டஸ். குவாய்டஸ் இன்டரப்டஸ் இஸ் த ஓல்டஸ்ட் ஃபேமிலி பிளானிங் மெத்தட். அதாவது அந்த காலத்தில் ஸ்டார்ட் யூஸ் பண்ணிக்கிட்ட ஒரு ஓல்டஸ்ட் ஃபேமிலி பிளானிங் மெத்தட். த மேல் பார்ட்னர் வித்ரா ஹிஸ் பெனிஸ் பிஃபோர் எஜாக்குலேஷன் thereby preventing the deposition of the semen into the vagina. அதாவது மேல் வந்து என்ன பண்ணுவாங்களாம், அவங்களுடைய சீமனை வந்து வேஜினாக்குள்ளேயே கொண்டு போகாமல் தடுக்கிறது. வேஜினாக்குள்ளேயே சீமன் போகல அப்படின்னா எப்படி வந்து இங்கே ஃபெர்டிலைசேஷன் நடக்கும், எப்படி வந்து பர்த் நடக்கும்? ஸோ த மேல் பார்ட்னர் வித்ரா ஹிஸ் பெனிஸ், அந்த பெனிஸ்
பெனிஸையே உள்ளே கொண்டு போக மாட்டான். withdraw his penis before ejaculation, thereby preventing deposition of the semen into the vagina. next பார்த்தீங்கன்னா lactational anemoria. lactational anemoria-ன்றது ஒரு குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா பண்ற ஒரு விஷயம். menstrual cycle resumes as early as 6 to 8 week from parturition. அதாவது குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா 6 ல இருந்து 8 வாரத்துக்கு menstrual cycle வந்து வராது. ஓகேவா? menstrual cycle resume as early as 6 to 8 week from parturition. parturition னா குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா. however, reappearance of the normal ovarian cycle may be delayed for 6 months. என்னதான் இருந்தாலும் நார்மல் சைக்கிள், நார்மல் menstrual cycle நமக்கு நடக்கிறதுக்கு என்ன ஆகுமா? delayed for 6 months, 6 மாதத்துக்கு நடக்காது. during the breastfeeding, குழந்தைக்கு பால் கொடுக்குறோம் அப்படின்றதுனால this delays in the ovarian cycle is called a lactational anemoria. அப்போ இந்த மாதிரி நடக்கும் பொழுது இந்த ovarian cycle ஒழுங்காக நடக்காததுனால, breastfeedingனால ovarian cycle ஒழுங்காக நடக்கல, இதை தான் வந்து என்னன்னு சொல்கிறாங்கன்னா lactational anemoria. இதனாலேயும் நமக்கு என்ன நடக்குதுன்னா birth control. it serves as a natural but an unreliable form of birth control. இது இயற்கையாக நடக்கிற உண்மையான unreliable form of birth control. அப்போ ஒரு அம்மாவுக்கு குழந்தை பிறந்து 6 ல இருந்து 8 வாரம் வரைக்கும் அந்த குழந்தைக்கு பால் கொடுக்குற காரணத்தினால menstrual cycle, that means ovarian cycle ஒழுங்காக நடக்காது. ovarian cycle ஒழுங்காக நடக்காத பட்சத்தில் 14வது நாள் எப்படி ஓவம் வெளியே வரும்? ஓகேவா? அப்போ இந்த ஒரு விஷயத்தினால birth control நடக்குது. இதை தான் வந்து lactational anemoria அப்படின்னு சொல்கிறாங்க. it serves as a natural but an unreliable form of birth control. இதுதான் என்னன்னு சொல்றாங்களா? natural unreliable form of birth control. suckling by the baby, பாப்பா பால் குடிக்குது இல்லையா? suckling by the baby during breastfeeding stimulate the pituitary to secrete increased prolactin hormone. அதனால இந்த பாப்பா வந்து பால் குடிக்கிற காரணத்தினால pituitary gland வந்து என்ன செக்ரீட் பண்ணுது? எந்த செக்ரீஷனை இன்க்ரீஸ் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா prolactin hormone. அதாவது அந்த பால் கொடுக்குற ஹார்மோனை வந்து இன்க்ரீஸ் பண்ணுது in order to increase the milk production. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா மில்க் பால் உற்பத்தியை அதிகப்படுத்துறதுக்காக. this high prolactin concentration, அப்போ prolactin concentration அதிகமாக இருக்கிற காரணத்தினால mother's blood may prevent the menstrual cycle. அப்போ prolactin concentration அதிகமாக இருந்ததுன்னா menstrual cycle நடக்கிறது கஷ்டம். ஓகேவா? suppressing the release of GNS, அதாவது gonadotropin releasing hormone. இந்த gonadotropin releasing hormone இருக்கு அப்படின்னா இதனால தான் நமக்கு என்ன நடக்குதுன்னு அர்த்தம். menses time நடந்து முடிஞ்சு 14வது நாள் ovarian cycle நடந்தது அப்படின்னா அந்த டைமில் ஃபெர்டிலைசேஷன் நடக்கிறதுக்கான வாய்ப்பு யாரால வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த gonadotropin releasing ஹார்மோனால நடக்குது. from hypothalamus and gonadotropin secretion from the pituitary. அப்போ இது எல்லாமே யாரால தடுக்கப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த prolactin ஹார்மோனால தடுக்கப்படுது. நெக்ஸ்ட் பாரு பேரியர் மெத்தட். இதனால எப்படி வந்து birth control வருது? in this method ovum and sperm are prevented from the meeting. அதாவது மீட்டிங்லேருந்தே தடுக்கப்படுறாங்க. அதாவது ஓவமும் ஸ்பெர்மும் போய் மீட் பண்ணிக்கவே முடியாது. அதை தான் என்னன்னு சொல்கிறாங்கன்னா ஃபெர்டிலைசேஷனே நடக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் கெமிக்கல் பேரியர், இதில் பல விதமாக நடக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் கெமிக்கல் பேரியர். foaming tablets, melting suppositories, then jellies and creams are used as a chemical agent that inactivate the sperm in the vagina. வேஜினாவில் இருக்கிற ஸ்பெர்மை இன்ஆக்டிவேட் பண்ணுது. ஸ்பெர்ம் இன்ஆக்டிவேட் ஆச்சுன்னா போயிட்டு ஓவம் கூட சேராது. ஓவம் கூட சேரலைன்னா ஃபெர்டிலைசேஷன் நடக்காது. இதனால் வந்து பர்த் கண்ட்ரோல் நடக்கும். இது வந்து கெமிக்கல் பேரியர். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் பேரியர். அதாவது நாம் இப்போ வந்து கெமிக்கல்ன்றது டேப்லெட் யூஸ் பண்ணி அந்த மாதிரி சாப்பிட்டு வர வச்சுக்கிறது. இந்த மெக்கானிக்கல் பேரியர் பார்த்தீங்கன்னா யூஸிங் த காண்டம்ஸ். Condoms are a thin sheet used to cover the penis male, wherein female it is used to cover the vagina. மேலே பொறுத்த வரைக்கும் பென்னிஸை கவர் பண்ணுறதுக்கும் ஃபீமேலை பொறுத்த வரைக்கும் வேஜினாவை கவர் பண்ணுறதுக்கும் இந்த காண்டம் வந்து ஹெல்ப் பண்ணுது. இந்த காண்டம் வந்து வேஜினாவையோ பென்னிஸையோ கவர் பண்ணிக்கிச்சுன்னா there is no necessary by meeting of the sperm and ovum. இங்கே ஸ்பெர்ம் ஓவமோட மீட்டிங்ன்றது நடக்கவே நடக்காது. ஒரு இடத்த கவர் பண்ணியாச்சுன்னா எப்படி வந்து ஸ்பெர்மும் ஓவமும் மீட் பண்ணிக்க முடியும்? அண்ட் the cervix just before the coitus. எந்த இடத்துல பண்ணுறாங்க அப்படின்னா
அப்படின்னா cervixல just before the coitus so as to prevent the entry of ejaculated semen into the female. அப்போ அந்த ejaculated semen அதாவது sperm இருக்கிற அந்த semen ஆனது என்ன பண்றது இல்ல female reproductive tract குள்ளேயே நுழைய போறது இல்ல. ஓகேவா? this can prevent the consumption. அப்போ consumption நடக்காம condom should be discarded after a single use. ஆனா இந்த condoms நம்ம என்ன பண்ணணுமா ஒரு தடவை தான் யூஸ் பண்ணணும். ஒரு தடவைக்கு அப்புறம் அதுக்கு யூஸ் பண்ணக்கூடாது. காண்டம் ஆல்சோ சேஃப்கார்ட் த யூசர் ஃப்ரம் எய்ட்ஸ். இந்த காண்டம் யூஸ் பண்ணுறதுனால இது யார்கிட்ட இருந்தும் நம்ம வந்து பாதுகாக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூசர்ஸ் ஃப்ரம் எய்ட்ஸ் அண்ட் ஸ்டாண்டர்ட் காண்டம்ஸ் ஆர் மேட் ஆஃப் பாலியூரித்ரேன். இந்த காண்டம் எதால் உருவானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேட் ஆஃப் பாலியூரித்ரேன், லாட்டெக்ஸ் அண்ட் லாம்ஸ்கின். நெக்ஸ்ட் பாரு, டயாஃப்ரம், cervical cap and walls are made of rubber and are inserted in the female reproductive tract to cover the cervix before coitus in order to prevent the sperm from entering into the uterus. இதுவும் வந்து ஒரு type of things. அதாவது எந்த இடத்துல கவர் பண்ணப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா cervix before the coitus. coitusக்கு முன்னாடி இருக்கிற cervix-ஐ கவர் பண்ணுறதுனால sperm வந்து என்ன பண்ண முடியாது யூட்ரஸ்குள்ளேயே கருப்பைக்குள்ளேயே நுழைய முடியாது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹார்மோனல் பேரியர். இது வந்து ஃபிசிக்கலாக நம்ம பார்த்து செய்யற பேரியர். இது ஹார்மோனல் வைஸா என்ன நடக்குது? இட் prevent the ovaries from releasing the ova. அதாவது ஓவரியை ஓவமே ரிலீஸ் பண்ண விடாமல் தடுக்கிறது. அண்ட் திக்கன்ஸ் த செர்விக்கல் ஃப்ளூயிட் விச் கீப் த ஸ்பெர்ம் அவே ஃப்ரம் த ஓவம். அந்த செர்விக்கல் ஃப்ளூயிடை வந்து திக்காக்கி அந்த ஸ்பெர்மை வந்து ஓவம் கிட்ட எட்ட விடாமல் தள்ளி வைக்கிறது. ஓகேவா? ஓரல் கான்ட்ராசெப்ஷன் பில்ஸ் ஆர் யூஸ்டு டு ப்ரிவெண்ட் த ஓவியுலேஷன் பை இன்ஹிபிட்டிங் த செக்ரீஷன் ஆஃப் follicle stimulating hormone and luteinizing hormone. இந்த FSH LH ஹார்மோனை ஸ்டிமுலேட் பண்ண விடாமல் பண்ணுறது. ஓகேவா? a combined pill is the most commonly used. அப்படி பார்க்கும்போது அந்த பில்ஸ்லேயே எந்த டைப் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா combined pill is most commonly used birth control pill. இதை என்னன்னு சொல்கிறாங்களா? birth control pill. it contains synthetic progesterone and estrogen hormone. இதில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா அதாவது அந்த பில் அந்த combined pill என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா synthetic progesterone and estrogen hormone Shaklee contraceptive pill by Central Drug Research Institute CDRI in Lucknow, India contain a non-steroidal preparation called centochromane. இது எல்லாமே வந்து கெமிக்கலாக நம்ம யூஸ் பண்ணுறது. நெக்ஸ்ட் பாரு, intrauterine devices. Intrauterine devices are inserted by the medical expert. இது வந்து மெடிக்கல் எக்ஸ்பர்ட் தான், அதாவது ஃபிசிஷியன்ஸ் தான் பண்ண முடியும். இந்த யூட்ரஸ் எங்கே பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூட்ரஸில் எது வழியாக பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேஜினா வழியாக. These devices are available as copper releasing IUUDs. இதை வந்து copper releasing hormone releasing the IUUDs and non-medicated IUUDs. IUUDs increase phagocytosis of the sperm. இது என்ன பண்ணுது? இந்த IUUD என்ன பண்ணுது? IUD என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா phagocytosis, அந்த ஸ்பெர்ம் உடைய phagocytosis வந்து இன்க்ரீஸ் பண்ணுது. தென் IUDs ஆர் ஐடியல் கான்ட்ராசெப்டிவ்ஸ் ஃபார் ஃபீமேல் ஹூ வாண்ட் டு டிலே ப்ரெக்னென்சி. இது வந்து யாரெல்லாம் அதிகபட்சம் இதை பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு இப்போ ப்ரெக்னென்சி வேணாம், கொஞ்ச நாளைக்கு நான் தள்ளி போகணும் அப்படின்னு சொல்கிறவங்க, ஒரு 5 years லேட்டர் ஆகணும், எனக்கு கொஞ்ச நாளுக்கு தள்ளி போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த இன்ட்ராயூட்ரின் டிவைசஸை வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. IUD ஆர் ஐடியல் கான்ட்ராசெப்டிவ் ஃபார் ஃபீமேல் ஹூ வாண்ட் டு டிலே ப்ரெக்னென்சி. இட் இஸ் ஒன் ஆஃப் த பாப்புலர் மெத்தட் ஆஃப் கான்ட்ராசெப்ஷன் இன் இந்தியா. நம்ம இந்தியாவில் இருக்கிற ஒரு பாப்புலர் மெத்தட் ஆஃப் கான்ட்ராசெப்ஷன் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த IUD அண்ட் ஹாஸ் எ சக்ஸஸ்ஃபுல் ரேட். இது வந்து இது நடக்கிறது எந்த அளவுக்கு கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா 95 to 99% நம்ம நினைக்கிறது கட்டாயமாக நடக்கும் அப்படின்ற மெத்தட் இது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா காப்பர் ரிலீசிங் IUD டிஃபர் ஃப்ரம் ஈச் அதர் பை அ அமௌண்ட் ஆஃப் காப்பர். இந்த IUD பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி எல்லாருக்கும் இருக்கும் அப்படின்னு பார்க்கணுமா? இல்லை, கிடையாது. ஆனால் ஒவ்வொருத்தருக்கான காப்பர் ரேட் வந்து மாறும். காப்பர் IUD such as CUT 380A and Nova-T, then CU7, CUT 380AG, then Multilode 375, இந்த மாதிரி நிறைய CUD நிறைய IUDs வந்து இருக்குது. ரிலீஸ் ஃப்ரீ காப்பர். அது என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய காப்பர் வந்து ரிலீஸ் பண்ணி காப்பர் சால்ட் இன்டு த யூட்ரஸ்குள்ளே காப்பர் சால்ட்டை வந்து இன்டர் பண்ணுது and suppresses the sperm
மோட்டிலிட்டி. இந்த காப்பர் என்ன பண்ணுது, இந்த காப்பர் சால்ட் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பெர்முடைய மூமெண்ட்டை வந்து தடுக்குது. தே கேன் ரிமைன் இன் த யூட்ரஸ் ஃபார் எ 5 to 10 years. அதாவது இப்படி பண்ணுற இந்த ஐயூடி இது வந்து எவ்வளோ நாள் நமக்கு ஹெல்ப் பண்ணும், எவ்வளோ நாள் நம்மளுடைய யூட்ரஸில் இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா தே கேன் ரிமைன் இன் த யூட்ரஸ் ஃபார் 5 to 10 years. 5லேருந்து 10 வருஷம் வரைக்கும் நம்ம தள்ளி போகிறோம் அப்படின்னாலும், அதாவது எனக்கு நடக்க வேணாம் தள்ளி போகணும் அப்படின்னாலும் இது நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பாரு, ஹார்மோன் ரிலீசிங் ஐயூடிஸ் such as progesterone and LNG-20 are often called as intrauterine system IUS. They increase the viscosity of the cervical mucus and thereby prevent the sperm from entering into the cervix. பாருங்க எவ்வளோ ஈஸியாக பண்ணுறாங்க பாருங்க. அங்கே செக்ரீட் ஆகிற ஃப்ளூயிடோடைய விஸ்காசிட்டியையோ இல்லை திக்னஸையோ இன்க்ரீஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த ஸ்பெர்மோடைய மூமெண்ட் ஆனது கஷ்டமாயிடும். ஸ்பெர்மோடைய மூமெண்ட் வந்து கரெக்டாக நடக்க வேண்டிய டைமில் நடக்கலைன்னா ஃபெர்டிலைசேஷன் நடக்காது. ஸோ ஈஸியாக நம்ம பர்த் கண்ட்ரோல் பண்ணிடலாம். அப்போ இதுக்கு இந்த மாதிரியான ஹார்மோன் ரிலீசிங்லாம் ஈஸியாக ஹெல்ப் பண்ணுது. நான் மெடிக்கேட்டட் ஐயூடி ஆர் மேட் ஆஃப் பிளாஸ்டிக் ஆர் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல். லிப்ஸ் லூப் இஸ் எ டபுள் எஸ் ஷேப்டு பிளாஸ்டிக் டிவைஸ். இது வந்து ஒரு பிளாஸ்டிக் டிவைஸ். நெக்ஸ்ட் பாரு, பெர்மனன்ட் கண்ட்ரோல். இவ்வளோ நேரம் பார்த்துட்டு வந்தது எல்லாமே நம்மளோட தேவைக்காக நமக்கு நாமே பண்ணிக்கிற ஒரு டெம்பரரி பர்த் கண்ட்ரோல். இது பார்த்தீங்கன்னா எல்லாருமே அவங்களோட வாழ்க்கையில் கட்டாயமாக பண்ண வேண்டிய பர்மனெண்ட் பர்த் கண்ட்ரோல். ஓகேவா? இன்றைய நாளில் எல்லாருமே பண்ணணும். ஏன்னா முன்னாடி காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா இப்படி ஒன்று இருக்குது அப்படின்றதே தெரியாதனால தான் எல்லாரும் வந்து ஒவ்வொரு வீட்லேயும் வந்து குழந்தைங்களோட எண்ணிக்கை வந்து அதிகமாச்சு. எப்போ இந்த பர்மனெண்ட் பர்த் கண்ட்ரோல், அதாவது பர்த் கண்ட்ரோல் ஒன்று எப்போ வந்ததோ அப்போலேருந்தே இந்த நாம் இருவர் நமக்கு இருவர், நாம் ஒருவர் நாம் இருவர் நமக்கு ஒருவர் அப்படின்றது எல்லாமே ரொம்ப பாப்புலர் ஆகிடுச்சு. பாருங்கள், பர்மனெண்ட் பர்த் கண்ட்ரோலில் என்ன சொல்கிறாங்க பாரு, அடாப்டட் பை த இண்டிவிஜுவல் who do not want to have any more children. எப்போ நம்ம பெர்மனன்ட் பர்த் கண்ட்ரோலை கையில் எடுக்கணும் அப்படின்னா இனிமேல் எனக்கு குழந்தை வேணாம் வாழ்க்கையில் அப்படின்னு சொல்கிறவங்க தான் இந்த பெர்மனன்ட் பர்த் கண்ட்ரோலை கையில் எடுக்கணும். ஏன்னா இந்த பெர்மனன்ட் பர்த் கண்ட்ரோல் அவங்க செஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் அவங்களுக்கு குழந்தை பிறக்காது. ஓகேவா? ஸோ சர்ஜிக்கல் ஸ்டெரிலைசேஷன். அப்போ இதில் என்ன பண்ணுறாங்க, எப்படி பெர்மனண்ட்டாகவே இதில் வந்து குழந்தை பிறக்காமல் போகுது அப்படின்னா இதில் மேலுக்கு ஒரு விதமாக நடக்குது, ஃபீமேலுக்கு ஒரு விதமாக நடக்குது. சரி, என்ன சொல்கிறாங்க பாரு, சர்ஜிக்கல் ஸ்டெரிலைசேஷன் மெத்தட் ஆர் த பெர்மனன்ட் கான்ட்ராசெப்ஷன் மெத்தட். இதில் முக்கியமாக நடக்க போகிறது என்னம்மா, சர்ஜிக்கல் ஸ்டெரிலைசேஷன். இதை தான் வந்து பெர்மனன்ட் கான்ட்ராசெப்ஷன் மெத்தட் அப்படின்னு சொல்கிறாங்க. யாருக்கு இது அட்வைஸ் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா மேல்கா ஃபீமேல்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்வைஸ்டு ஃபார் மேல் அண்ட் ஃபீமேல் பார்ட்னர் டு ப்ரிவெண்ட் எனி மோர் ப்ரெக்னன்சி. அதாவது மேல் அண்ட் ஃபீமேல் பார்ட்னருக்கு இனிமேல் எனக்கு குழந்தை வேணாம் அப்படின்னு முடிவெடுக்கிற அந்த பார்ட்னர்ஸ்க்கு தான் இதை வந்து கொடுக்குறாங்க. இட் பிளாக்ஸ் த டிரான்ஸ்போர்ட் ஆஃப் கேமெட். அதாவது கேமெட்டோடைய டிரான்ஸ்போர்ட்டையே முழுசாக பிளாக் பண்ணிடுது அண்ட் ப்ரிவெண்ட் கன்சம்ஷன். தென் டியூபக்டாமி. அப்போ இதில் 2 விதம் இருக்குது. ஒன்று டியூபக்டாமி, இன்னும் வேசக்டாமி. சரி, டியூபக்டாமி யாருக்கு, வேசக்டாமி யாருக்கு? இஸ் த சர்ஜிக்கல் ஸ்டெரிலைசேஷன் இன் உமன். உமனுக்கு பண்ணுற ஒரு பெர்மனன்ட் பர்த் கண்ட்ரோல் மெத்தட் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டியூபக்டாமி. இதில் இந்த ப்ரொசீஜரில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எ ஸ்மால் போர்ஷன் ஆஃப் த ஃபாலோப்பியன் டியூப். ஃபாலோப்பியன் டியூப்னா எது, ஓவரியிலேருந்து யூட்ரஸ்க்கு ஓவம் வர அந்த பேத்வேவை தான் நம்ம வந்து என்னென்னு படித்தோம், ஃபாலோப்பியன் டியூப்னு படித்தோம் இல்லையா? அந்த ஃபாலோப்பியன் டியூப்பை என்ன பண்ணுறாங்க, ஸ்மால் போர்ஷன் ஆஃப் த ஃபாலோப்பியன் டியூப் ஆர் கட். அந்த இடத்தையே கட் பண்ணிவிட்டு அண்ட் டைட் அப் த்ரூ எ ஸ்மால் இன்சிஷன். அந்த இடத்த டை பண்ணிடுறாங்க. எங்கே இருக்குது ஃபாலோப்பியன் டியூப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்டமனில் ஆர் த்ரூ த வேஜினா. அப்போது ஓவம் வர வழியிலே வந்து கட் பண்ணி டை பண்ணிட்டாங்க அப்படின்னா எங்கேருந்து ஓவம் ரிலீஸ் ஆகிறது, எங்கே போயிட்டு அது யூட்ரஸில் உட்காருது. அப்போ முழுசாகவே இதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து என்ன பண்ண முடியாது, குழந்தைய பெற்றுக்க முடியாது. ஓகேவா? திஸ் ப்ரிவென்ட் ஃபெர்டிலைசேஷன் ஆஸ் வெல் ஆஸ் த என்ட்ரி ஆஃப் த எக் இன் டு த யூட்ரஸ். அப்போது இதனால் ஃபெர்டிலைசேஷனும் கண்டிப்பாக நடக்க போகிறதில்ல. ஃபெர்டிலைசேஷன் நடக்க போகிறதில்ல அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி ஓவரி வந்து யூட்ரஸ்குள்ளேயே போகிறதில்ல. யூட்ரஸ்குள்ளே ஓவம் போகல அப்படின்னா ஃபெர்டிலைசேஷன் நடந்தால் என்ன, நடக்கலைன்னா என்ன. ஓகேவா? ஃபஸ்ட்டு ஓவமானது என்ன பண்ணணும், யூட்ரஸ்குள்ளே நுழையணும். யூட்ரஸ்குள்ளே நுழையிறது தானே முக்கியம். நெக்ஸ்ட் பாரு, வெசக்டாமி. Vasectomy is the
சர்ஜிக்கல் ப்ரொசீஜர் ஃபார் த மேல் ஸ்டெரிலைசேஷன், அதாவது மேல் வந்து தடுக்கிறது. இதில் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன் திஸ் ப்ரொசீஜர் இதில் போத் த வாஸ் டிஃப்ரென்ஸ், நம்ம ஏற்கனவே அங்கே படித்தோம் இல்லையா, ஸ்க்ராட்டம் பேக்கில் இருக்கிறது வாஸ் டிஃப்ரென்ஸ் ஆர் கட் அண்ட் டைடு த்ரூ எ ஸ்மால் இன்சிஷன், அங்கேயும் வந்து வாஸ் டிஃப்ரென்ஸை கட் பண்ணி டை பண்ணிடுறாங்க. அதனால அந்த ஸ்பெர்ம் வர வழியை அது எங்கே இருக்குது, ஆன் த ஸ்க்ராட்டம், டு ப்ரிவெண்ட் த என்ட்ரி ஆஃப் ஸ்பெர்ம் இன்டு த யூரித்ரா. பாரு, ஸ்க்ராட்டம்லேருந்து யூரித்ராவுக்கே ஸ்பெர்ம் என்டர் ஆகாது அப்படின்னா அது எங்கேருந்து ஃபீமேல்குள்ளே போகிறது, ஓகேவா, ஸ்பெர்ம் இன்டு த யூரித்ரா. வெசக்டாமி ப்ரிவென்ட்ஸ் ஸ்பெர்ம் ஃப்ரம் ஹெட்டிங் ஆஃப் டு த பென்னிஸ், பென்னிஸ்குள்ளேயே வந்து என்ன போகிறது இல்லை, ஸ்பெர்ம் வர்றது போகிறது இல்லை, ஓகேவா, ஹெட்டிங் ஆஃப் டு த பென்னிஸ் ஆஸ் த டிஸ்சார்ஜ் ஹாஸ் நோ ஸ்பெர்ம் இன் இட். அப்போது ஸ்பெர்மும் டிஸ்சார்ஜ் ஆக போகிறது இல்லை, இதனால் ஸ்பெர்ம் வந்து ஃபீமேலை என்டர் ஆக போகிறதும் இல்லை, ஃபெர்டிலைசேஷன் நடக்க போகிறது இல்லை. So here birth control is permanently takes place. Next பாரு, medical termination of pregnancy. What it is? Medical termination. Medical method of abortion is a voluntary or intentional termination of pregnancy in a non-surgical or non-invasive way. First இது வந்து என்னவா இருக்கணும்னு சொல்கிறாங்க, வாலண்டரியாக இருக்கணும். மெடிக்கல் டெர்மினேஷன், மெடிக்கல் வைஸ் வந்து நம்ம ப்ரெக்னன்சியை டெர்மினேட் பண்ணுறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் திங் இட் இஸ் வாலண்டரி. இதை வந்து எப்படின்னு சொல்கிறாங்கன்னா, இன்டென்ஷனல் டெர்மினேஷன் ஆஃப் ப்ரெக்னன்சி இன் சர்ஜிக்கல், இன் non-surgical or non-invasive way. Early medical termination is extremely safe up to 12 weeks. இந்த earlier medical termination வந்து எப்படி வந்து சேஃபாக மாக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, safe up to 12 weeks. The first trimester pregnancy and generally has no impact on the woman's fertility. Abortion during the second trimester is more risky as the fetus become intimately associated with the maternal tissue. அப்போ ஃபஸ்ட்டு வந்து அபார்ட் பண்ணுறதுன்றது ஓகே, ஆனால் ரெண்டாவது தடவை பண்ணும்போது இட் பிகம் மோர் ரிஸ்க். அப்போ நம்ம அதிக வந்து முக்கியத்துவம் கொடுக்கணும். ஸோ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா legalized MTP in 1971 for medical necessity and social consequences with certain restriction like sex discrimination and illegal female feticide. அப்போ நம்ம இஷ்டத்துக்கு போயிட்டு எனக்கு குழந்தை வேணாம் நம்ம என்ன பண்ண முடியாது, கலைச்சிக்க முடியாது. பர்ஃபெக்ட் ரீசன் இருக்கணும். அதாவது பர்ஃபெக்ட் ரீசன் இருக்கிறது கூடவே நம்மளுடைய, அதாவது அந்த மதர் கூடிய அப்பா அவங்க வந்து ஓகே சொல்லணும். அதெல்லாம் இருந்தால் தான் நம்ம வந்து என்ன பண்ண முடியுமா, கருக்கலைப்பு பண்ண முடியும். இஷ்டத்துக்கு நம்ம போயிட்டு கருக்கலைப்பு பண்ணுறதுன்றது அவ்வளோ ஈஸி கிடையாது. ஏன்னா அது ஒரு ஃபஸ்ட்டு தடவை ஈஸியாக பண்ணிட்டோம் அப்படின்னாலும் ஒவ்வொரு தடவையும் நம்ம திரும்பி போய் பண்ணும்பொழுது அது அந்த மதருடைய உயிருக்கே ஆபத்தாக மாறிடும். அதனால தான் என்ன பண்ணுறாங்கன்னா 1971 மெடிக்கல் நெசசிட்டியை கொண்டு வராங்க. எதுக்கு, சோஷியல் கான்சிக்வன்சஸ் வித் சர்டன் ரெஸ்ட்ரிக்ஷன் லைக் செக்ஸ் டிஸ்கிரிமினேஷன், அதாவது செக்ஸ் டிஸ்கிரிமினேஷனை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறது, இல்லீகல் ஃபீட்டிசைட், இல்லீகல் ஃபீமேல் feticide, அதாவது பெண் குழந்தை அப்படின்றதுனால கலைக்கிறது, டு அவாய்ட் இட்ஸ் மிஸ்யூஸ், அதை தப்பாக மிஸ்யூஸ் பண்ணுறது. ஸோ த MTP performed illegally by unqualified quacks in unsafe and could be fatal. MTP of the first conception may have serious psychological consequences. Next பாரு, sexually transmitted diseases. Sexually transmitted diseases என்ன, அதாவது அப்பா அம்மாவுக்கு இருக்கிற டிசீஸ் வந்து ஃபீட்டஸ்க்கு வர்றது, ஓகேவா, ஆர் வெனரல் டிசீசஸ் அப்படின்னு சொல்லலாம். என்ன அப்படின்னு பாருங்கள், இல்லைனா ரீப்ரொடக்டிவ் ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் அப்படின்னு சொல்லலாம், ஆர் கால்ட் ஆஸ் செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீசஸ். அப்போ எந்தெந்த வழியாலாம் ஃபீட்டஸ்க்கு வந்து டிசீஸ் வருது பாருங்கள். நெக்ஸ்ட் பாரு, நார்மலி STI, தட் மீன்ஸ் செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீசஸ், இன்ஃபெக்ஷன் எப்படி வருது ஆர் பார்த்தீங்கன்னா, டிரான்ஸ்மிட்டட் ஃப்ரம் பர்சன் டு பர்சன் டியூரிங் intimate sexual contact with an infected partner. அதாவது இன்ஃபெக்டட் பார்ட்னர் கூட போயிட்டு நார்மலாக இருக்கிற ஒருத்தர் வந்து ரிலேஷன்ஷிப் வச்சுக்கும் பொழுது அந்த டைமில் வந்து ஃபீட்டஸ்க்கு வந்து பாதிப்பு ஏற்படும். அதுக்கு எக்ஸாம்பிளாக யாரை சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்ஃபெக்ஷன்ஸ் லைக் ஹெப்படைட்டிஸ் B, HIV ஆர் டிரான்ஸ்மிட்டட் செக்ஷுவலி. இந்த HIVன்றது தட் மீன்ஸ் எய்ட்ஸ்ன்றது அதிகபட்சமாக ஈஸியாக ஒருத்தர்கிட்ட இருந்து இன்னொருத்தருக்கு எப்படி பாஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப்பால் தான். அதாவது HIV இருக்கிற ஒரு பர்சன் ஒரு நார்மல் பார்ட்னர் கூட ரிலேஷன்ஷிப் வைக்கும் பொழுது அவங்களுக்கு அந்த
அந்த 8th பாஸ் ஆகுறதுன்றது ரொம்ப ஈஸியாக ஆகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. as well as by sharing of infusion needles. கண்டது மாதிரி நீடில்ஸை வந்து இஷ்டத்துக்கு யூஸ் பண்ணி ஏற்கனவே இன்ஜெக்ட் பண்ண நீடில் போயிட்டு மறுபடியும் இன்ஜெக்ட் பண்ணுறது, அதுதான் இன்ஃபியூஷன் நீடில். சர்ஜிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் எக்ஸெட்ரா வித் இன்ஃபெக்டட் பீப்புள், ஏற்கனவே இன்ஃபெக்ட் ஆன பீப்புளுக்கு யூஸ் பண்ண சர்ஜிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்டையோ நீடில்ஸையோ மற்றவங்களுக்கு யூஸ் பண்ணுறது. தென் பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன், என்ன ஏது அவங்க ஒழுங்காக இருக்காங்களா, அவங்க ஹெல்த் ஒழுங்காக இருக்கா, அவங்க டிசீஸ் இல்லாமல் இருக்காங்களா அப்படின்னே தெரிஞ்சுக்காமல் பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் பண்ணுறது. இன்ஃபெக்டட் மதர் டு எ பேபி, இன்கேஸ் இன்ஃபெக்டட் மதர் கிட்டேருந்து கூட நேராக பேபிக்கு போக இருக்குது. அதாவது ஹெச்ஐவி இருக்கிற மதருக்கு நேராக அவங்களுடைய பிறக்க போகிற குழந்தைக்கும் ஹெச்ஐவி இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஆனால் இன்றைய நாளில் அப்படி நடக்காமல் பண்ணுறதுக்கும் நிறைய விஷயத்தை கண்டுபிடிச்சிட்டாங்க. பீப்புள் இன் த ஏஜ் ஆஃப் 15 to 24 years ஆர் ப்ரோன் டு தீஸ் இன்ஃபெக்ஷன். ஃபஸ்ட்டு இதை யார் வந்து ஃபஸ்ட்டு தடுக்கிறாங்க, யாருக்கு வரக்கூடாதுன்றாங்க? 15 to 24 years. The bacterial STI are gonorrhea, syphilis, then chancroid, then chlamydiasis and lymphogranuloma. Lymphogranuloma venereum, இது எல்லாமே வந்து different type of diseases. The viral STI are genital herpes, then genital warts, hepatitis B and AIDS. இது எல்லாமே வந்து different type of diseases. Then trichomoniasis is a protozoan STI, then candidiasis is a fungal STI. STI caused by the bacteria. இது வந்து யாரால வருது, வைரஸால் வருதா, ஃபங்கையால் வருதா, பாக்டீரியாவில் வருதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாக்டீரியாவிலையும் வருது, ஃபங்கையாலையும் வருது, புரோட்டோசோவாலையும் வருது, பேராசைட்டாகவும் இருக்குது. கேன் பி ட்ரீட்டட் வித் ஆன்டிபயோட்டிக் ஆர் அதர் மெடிசின், whereas STI caused by virus cannot be treated. இதை வந்து நம்மளால் ட்ரீட் பண்ண முடியாது. பட் த சிம்டம் கேன் பி கண்ட்ரோல்டு பை த ஆன்டிவைரல் மெடிகேஷன். ஆனால் நம்மளால் சிம்டம்ஸை வந்து என்ன பண்ணலாமா, கண்ட்ரோல் பண்ணலாம். லேட்டக்ஸ் காண்டம் யூசேஜ் கிரேட்லி ரெடியூசஸ் த ரிஸ்க். இதை நம்ம எப்படி கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, லேட்டக்ஸ் காண்டம் யூசேஜ் கிரேட்லி ரெடியூசஸ் த ரிஸ்க் பட் டஸ் நாட் கம்ப்ளீட்லி எலிமினேட் த ரிஸ்க் ஆஃப் த டிரான்ஸ்மிஷன். என்ன தான் வந்து எங்கெங்கேயோ ஒரு சில இடத்துல ரெடியூஸ் பண்ணுது அப்படின்னு சொன்னாலும் we cannot have the ability to complete முழுசாக வந்து நம்மளால் எலிமினேட் பண்ண முடியாது இதுக்கான டிரான்ஸ்மிஷனை. ஓகேவா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பர்த் கண்ட்ரோல் பற்றி பார்த்துட்டோம். அதில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் என்னென்ன இருக்குது, அதுலேயும் கண்டினியூ ஆகி வர ப்ரெக்னென்சி டைம் பர்த் கண்ட்ரோல், இது எல்லாமே நம்ம இன்றைக்கி பார்த்துருக்கோம். இது எல்லாமே நீங்கள் நல்லா ரிவைஸ் பண்ணுங்கள். மீதி நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ. லட்சியம் எங்கள் கண்ணிலே நிறைவேறிடும் அந்த நாளிலே உலகம் போற்றிடும் எங்கள் பள்ளியே SRT. கல்வி பண்புகளை கண்ணின போற்று, கலைகள் யாவையும் கைவசமாக்கு, பள்ளியின் பெயரை கேட்டால் சொல்லு SRT. ஒரே லட்சியம் எங்கள் கண்ணிலே நிறைவேறிடும் அந்த நாளிலே உலகம் போற்றிடும் எங்கள் பள்ளியே SRT. கல்வி பண்புகளை கண்ணின போற்று, கலைகள் யாவையும் கைவசமாக்கு, பள்ளியின் பெயரை கேட்டால் சொல்லு SRT. Admission is going on from pre-KG to 12th standard. Group A1A Maths, Physics, Chemistry, Biology. Group A1B Physics, Chemistry, Computer Science and Biology. Group A2 Maths, Physics, Chemistry and Computer Science. Group A3 Accountancy, Economics, Commerce and Computer Application. SRK Higher Secondary School, 45/7, Dilliyanur Main Road, Karikalambakkam, Puducherry 7.